வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி டேஸ்டியான கோவில் அவல் பாயாசம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் சிகப்பு அவல், உருக்கி வடிகட்டிய வெல்லம் 1/2 கப், தேங்காய் பால் 1 கப், முந்திரி 25 கிராம், நெய் 5 ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், 25 கிராம் திராட்சை. எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. பேனில் நெய்யை ஊற்றிப்போம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுமே நம்ம முந்திரி ஆட் பண்ணிப்போம். இதோட சேர்த்து திராட்சையும் ஆட் பண்ணிப்போம். இது ரெண்டையுமே நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கணும். இதை இப்போது அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இதுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம அவல் ஆட் பண்ணிடுவோம். இதை அந்த நெய்யில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இது நல்லா ஃப்ரை ஆனதுமே நம்ம முந்திரி திராட்சையை ஆட் பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதோட சேர்த்து நம்ம உருக்கி வச்சிருக்க வெல்லத்தையும் இதோட ஆட் பண்ணிப்போம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதோட தேங்காய் பாலையும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். இது திக்காகி வர அளவுக்கு நம்ம அதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க ஏலக்காய் தூளை இதில் ஆட் பண்ணிப்போம். இதோடு சேர்த்து இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான், கோவில் அவல் பாயாசம் ரெடி. நீங்களும் இந்த கோவில் அவல் பாயாசத்தை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.